அண்மை செய்தி, மேகதாது அணைக்கு எதிராக தமிழக அரசு நாளை தனி தீர்மானம் கொண்டு வருகிறது. மேகதாது அணைக்கு எதிராக தமிழக அரசு நாளை தனி தீர்மானம் கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதல்வர் விஜய். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், முழு விவரம். விக்னேஷ், தமிழக சட்டப்பேரவை இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில நாளை மற்றும் திங்கள் செவ்வாய் ஆகிய 3 நாட்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய உரைகள் என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நாளை நடைபெறக்கூடிய சட்டப்பேரவையில மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வர இருக்கிறார். ஏற்கனவே காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில தமிழ்நாடு உள்ளிட்ட காவிரியில் நீர் பெறக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அணையும் கட்டுவதற்கான அனுமதி வழங்க முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில மேகதாது அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகள்ல கர்நாடக அரசு ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் அவர்கள் திட்டத்தினை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த திட்டத்தினை ஏற்கக்கூடாது என்றும் அதே போன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில நாளை மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில கொண்டு வர இருக்கிறார். அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பின்பு காவேரி விவகாரம் அதே போன்று மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில நாளை விவாதிக்கப்பட இருக்கிறது. விக்னேஷ், சந்தானம், ஏற்கனவே மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் தவிக அமைச்சர்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த தனி தீர்மானம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? நிச்சயமா சட்டப்பேரவையில தனி தீர்மானத்தை நிறைவேற்றும் பட்சத்துல ஒரு மாநில அரசுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகள் பார்க்கும். ஏற்கனவே காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு தீர்மானங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துல இயற்றப்பட்டது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துல வழக்குகள் பல ஆண்டுகளாக நடைபெற்ற பின்புதான் 2017ஆம் ஆண்டுல காவிரி மேலாண்மை அமைக்கப்பட்டு தொடர்ந்து நீர் என்பது ஒவ்வொரு மாதத்திற்கும் தமிழகத்திற்கு எவ்வளவு வழங்க வேண்டும் என்று வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை முழுமையாக கர்நாடகா வழங்காமல் உபரி நீரை, அதாவது கர்நாடகாவில் மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய உபரி நீரை மொத்தமாக வெளியிட்டு விட்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கிவிட்டதாக தெரிவிக்கிறார்கள் என்று எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு இதற்கு எந்த ஒப்புதலும் தரக்கூடாது என்ற அழுத்தம் கொடுக்கும் வகையில இந்த தனி தீர்மானம் என்பது பார்க்கப்படும். விக்னேஷ், தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதல்வர் விஜய். மேகதாது அணைக்கு எதிராக நாளை சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. தமிழக அரசால் தமிழக விவசாயிகளின் நலனை பாதுகாத்திட இத்தீர்மானம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.